பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம லைஃப்பில் பண்ணுற வித்தியாசங்கள் தான் என்ன? எவ்வளோ நேரம் நம்ம பாசிட்டிவாக இருக்கோம்? ஒரு நாள் 24 மணி நேரத்தில் தூங்குற நேரம் தவிர நம்ம எத்தனை பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி பாசிட்டிவான தாட்ஸ் போகுது. அதே சமயம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன், எத்தனை நெகட்டிவான விஷயங்களை செய்கிறோம், எத்தனை நெகட்டிவான தாட் ப்ராசஸ் பாயிண்ட்டுக்குள்ளே ஓடுது, எத்தனை நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ்னா என்ன? தமிழில் நேர்மறை அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மறை உணர்ச்சிகள், அதான் பாசிட்டிவ் தாட்ஸ். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆழ் விருப்பம், தன்னம்பிக்கை, அன்பு, காதல், உற்சாகம், நம்பிக்கை. இந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், இல்லை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதோ ஒன்று நடந்துக்கிறோம். இதில் எத்தனை விஷயங்களில் ஆழ் விருப்பமான செய்களையும் தன்னம்பிக்கையான வார்த்தைகளையும் அன்பாகவும் லவ்வாகவும் கான்ஃபிடென்ஸாகவும் உற்சாகமாகவும் பேசுகிறோம், பண்ணுறோம். எத்தனை பர்சன்டேஜ் நெகட்டிவ் நிரம்பி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நெகட்டிவ்னா என்ன? இதை எதிர்மறை உணர்ச்சிகள்னு சொல்கிறாங்க. எதிர்மறைனா என்ன? பயம், பொறாமை, பகைமை, பழி உணர்ச்சி, பேராசை, மூடநம்பிக்கை, கோபம். திருப்பி இந்த லிஸ்ட்டை நான் பட்டியலிட்டு போட விரும்புகிறேன். பயம், பொறாமை, பகைமை, பழி உணர்ச்சி, பேராசை, மூடநம்பிக்கை, கோபம். நண்பர்களே, ஒரு தடவை தான் லைஃபு. அதுவும் இந்த நாள் திருப்பி கிடைக்காது. இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் 100% பாசிட்டிவாக மைண்டை மாற்ற ஆரம்பிங்க. எப்படி நெகட்டிவான தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு கொண்டு போகிறது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை. அதுக்கு இருக்கிற ஒரு டெக்னிக் தான் பிரார்த்தனை. உலகத்திலே அழகான வார்த்தை பிரார்த்தனை. பிரார்த்தனைனா என்ன? பிரார்த்தனை எப்படி ரிசல்ட்டை கொடுக்குது? கண்ணை மூடி மனசுருகி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக பிரார்த்தனையில் ஈடுபடணும். இப்போ ப்ரேயர் புக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரேயர் புக்கில் வெறுமனே எழுத்துக்கள் இருக்கும். அதை படிக்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ரேயர் புக்கில் இருக்க வார்த்தைகள் ப்ரேயரை மாறி மனசுக்குள்ளே போய் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமா, இல்லை சாதாரண புக்கு படிக்கிற மாதிரி ஒரு சாதாரண எஃபெக்ட் கிடைக்குமா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, அது ஒரு பேரறிவாக மாறுது. அது தெரியாது, உங்களுக்கு தெரியும், இது தெரியாது. ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் இது. முடிவில்லா பேரறிவால் பெறக்கூடிய ஒரு வடிவம் உங்கள் பிரார்த்தனையும் ஆழ் விருப்பங்களும் மாறுறது ஆழ் மனசுல தான். ஒரு மனுஷனோட சக்சஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஆழ் மனசுல தான். ஆழ் மனசுல தான் நம்மளோட பிரார்த்தனைகளையும் ஆழ் விருப்பங்களும் டீப்பா போய் நம்மளோட எண்ணங்களோட கலந்து செயலா மாறி ரிசல்ட்டை கொடுக்குது. பிரார்த்தனைன்றது ஒரு பேசிக் ஸ்டெப்பு. நான் திருப்பி சொல்றேன், உங்களோட பிரார்த்தனையும் ஆழ் விருப்பமும் உங்க ஆழ் மனசுல எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறீங்களோ, எந்த அளவுக்கு டீப்பா நம்புறீங்களோ, என்னால இந்த காரியத்தை பண்ண முடியும், இந்த விஷயத்த செஞ்சு முடிப்பேன், இத்தனை நாளைக்குள்ள, இத்தனை மணி நேரத்துக்குள்ள, இத்தனை வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை பிரார்த்தனையாகவும் உங்கள் ஆழ் விருப்பத்துக்கும் கொண்டு போங்க, ஆழ் மனசில் கொண்டு போங்க. இதை கண்டிப்பாக பண்ணி முடிப்பேன்னு யோசிங்க. அப்படி பண்ணும்போது எதெல்லாம் நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் ஒரு பாசிட்டிவான மனுஷனாக மாறுவீங்க. அந்த பாசிட்டிவ் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி